ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூட ஒரு இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாஸ்மதி அரிசி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து 2 தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த சைஸில் ஒரு 8 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாத்திரமும் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வதங்குற கேப்பில் இன்னொரு அடுப்புலேயே நான் வந்து சுடுதண்ணி வந்து அரிசி வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். வதங்குற சமயத்தில் அது போடும்போது அந்த தண்ணியும் கொதிச்சு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 100 இஞ்சி 100 பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கப்புக்கு ரைஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது அதுலேயும் சேர்த்துருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகட்டும். நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னா இஞ்சி பூண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லா பிரியாணி வந்து கலராக இருக்கும். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளை எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நம்ம வெங்காயம் எடுத்ததோட கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம். நம்ம சிக்கன்லேயே வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே புதினா கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கிரேவி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு அதில் வந்து ஊற்றிடலாம். இது வந்து கொதி வரட்டும். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துலாம் ஊற வச்சதை. இதில் வந்து தயிர், இஞ்சி பூண்டு, உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இது ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்கட்டும். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து நல்லா கரிக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் சோத்தில் வந்து உப்பு பிடிக்கும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் வந்து சேர்த்துடலாம். ரைஸ் வந்து போட்டுறேன். ரைஸ் வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் ஹை ஃப்ளேமில் வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து அடுப்பை கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கிரேவியில் வந்து உப்புலாம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த தண்ணியை வந்து கொஞ்சோண்டு அதில் ஊற்றிக்கலாம். கிரேவி ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வடித்து வச்ச தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் இருக்கணும். மூடி வச்சிடலாம்.
ரைஸும் தண்ணியும் சேம் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். ரைஸும் தண்ணியும் சேம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வந்து தம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பிரியாணி பார்க்கலாம். சூப்பராக நமக்கு பிரியாணி தயாராகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.